அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோமா. தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் முதலாவது பரிசுத்த நாளிலே ஆண்டவர் கிருபையாய் மகிமையாய் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடு நம்ம அழைத்து வந்தபடினாலே உள்ளத்தின் ஆழத்திந்தவருக்கு நன்றி சொல்லுவோம். மகன்களை மூடுங்க. கடந்த ஒரு வார காலமாய் ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை உங்களுக்கு செய்தாரோ எல்லாவற்றையும் நாம் நினைவு கூறுவோம். ஆண்டவரே, என்னை நடத்தி வந்தீர், என்னை பாதுகாத்தீர், என் வழிகளெல்லாம் கூட வந்தீர், என் கரத்தை பிடித்திருந்தீர், என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை, எனக்கு ஆலோசனை தந்தீர், என் வேலை ஸ்தலங்களில் என்னை பாதுகாத்தீர், என் பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போதும் வரும்போதும் பிரயாணங்களை வாய்க்க பண்ணினீர், ஞானத்தின் ஆவியினால் என் பிள்ளைகளை நிரப்பினீர், சரீர சுகபலத்தை தந்தீர். ஒவ்வொன்றாய் நினைத்து நினைத்தனவுக்கு நன்றி சொல்லுவோமா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறது போல, ஆண்டவரே, செய்த உபகாரங்களுக்காக நான் உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன், நிகழ்ச்சியின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன் என்று சொன்னார். தொழுது கொள்ளும்படியாக தானே வந்திருக்கிறீங்க. வாய்களை திறந்து எல்லாருடைய நாமத்தை சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமா. ஏகோவாயிராய் இருக்கிற நம்முடைய தெய்வம், இதோ தந்தையாம் தேவன் நம்மை நடத்தி வந்தபடி நல்லவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு தாயாய் நம்மை அணைத்தபடி நல்லவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு ஆலோசகராய் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் மாறாத நல்ல தகப்பன துதிங்க துதிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே என்று கூப்பிடுங்களுடைய மகிமையினாலுடைய பிரசன்னத்தினால் இந்த ஆலயம் நிரப்பப்படட்டும். இந்த ஆலயத்தில் உலாவை கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பாதப்படியில் நீங்களும் நானும் அடைக்கலமாய் வந்திருக்கிறபடியினாலே ஒருபோது நம்மை கைவிடாத தேவனுடைய கரத்திற்குள்ள நம்ம ஒப்பு கொடுப்போமா. ஏகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவா ராஃபா சொல்லுங்க. சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். சொல்லுங்க என் கூட. ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். எல்லாரும் சேர்ந்து நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தேவனின் வார்த்தையால், உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், யெகோவா பரிசுத்தர், உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. யெகோவா ஷாலோம், யெகோவா சமாதானம், உம் சமாதானம் நீர் என் உள்ளத்திலே வந்தீர் என் உள்ளத்திலே. சொல்லுவோம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. சேர்ந்து நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போ. எல்லாரும் சொல்லுங்க நீர் மாத்திரம். பிள்ளைகள் சொல்லுங்க நீங்க மாத்திரம் எனக்கு போதும். போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுவோம். இயேசுவே நீரே, இயேசுவே நீரே, என் ஆத்மனே. என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீங்கப்பா. என் மேல் நீங்களே சொல்லுங்க. அம்மே என்னையே மீட்க உம்மையே தந்து. உம் அன்புக்கு நிகரே உம் இல்லை. அன்புக்கு எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே போதும், நீரே என்றும் போதும். என் நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றும் போதும். வாழ்நாள் முழுதும், வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்று
கிருபை மாத்திரம் எனக்கு நீர் போதும். நீங்க மாத்திரம் கூட வந்தா போதும். நீங்க மாத்திரம் கருத்தை பிடிச்சா போதும். மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டவரே, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டி எங்கள் கால்களை வழுவ விடாது படிக்க கடந்த 6 மாதங்களா எங்களை போஷித்து எங்களை உடுத்திவிட்டு எங்களை பாதுகாத்து எங்களை அழகு பார்த்தீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக உமக்கு நன்றி. நீர் மாத்திரம் எங்க வாழ்க்கையில இல்லாவிட்டால் நாங்கள் மண்ணாகி போயிருப்போம் ஆண்டவரே. எங்களை மண்ணென்ற நினைவு கூறுகிற எங்க தெய்வத்தினுடைய பாதப்படியில வந்து கடந்த 6 மாதங்களாய் நடத்தின விதத்திற்காக நன்றி சொல்லி இந்த 7வது மாதத்தின் 1வது பரிசுத்த ஆராதனையில அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படி இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்தீரே. எங்களை நடத்தி வந்த பாதைகள் எல்லாவற்றையும் திரும்பி பார்க்கும் போது நாங்கள் ஏமாத்துறோம், எங்க குடும்பம் ஏமாத்துறோம். எங்களை எவ்வளவாய் நடத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை எவ்வளவாய் வழி நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்கள் பிரயாணங்களில கூட இருந்தீர். தூர தேசத்திலிருந்து கடந்து வந்தோம், தூரமாய் பிரயாணப்பட்டோம், வேலை ஸ்தலங்களில் இருந்தோம். எங்களுக்கு ஆலோசனை தந்தீர், எங்களை கைவிடவே இல்லை ஆண்டவரே. உமக்கு நன்றி. நல்ல ஆராதனையில நன்றி பலிகளோடு சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற எங்கள் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிப பெற்றோர்கள், குடும்ப தலைவர் தலைவிகள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகளோட வந்திருக்கிறாங்கப்பா. இந்த மாதத்துல என் பிள்ளைகளுக்கு என்ன நன்மை செய்ய போகிறீங்க ஆண்டவரே. நிறைய எதிர்பார்ப்புகள் என் பிள்ளைகளுக்கு இருக்கிறது ஆண்டவரே. பலவீனத்திலிருந்து விடுதலை வேண்டுமே, பாடுகள் நீங்க வேண்டுமே, குடும்பத்துல சமாதானம் வேண்டுமே, பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேற வேண்டுமே சொல்லி கர்த்தாவே ஒவ்வொரு தாய்மார்களும் தகப்பன்மார்களும் இந்த இடத்துல வந்திருக்கிறதை கர்த்தர் அறிவீர். ஒவ்வொருவரையும் தேவியினால் நிரப்புங்கப்பா. ஆராதனையிலே பாகம் எடுக்கிற பிள்ளைகளோடு கிருபை தங்கி இருப்பதாக. வர தடைப்பட்ட பிள்ளைகளை அழைத்து வாங்க. நாங்கள் ஒருமித்தவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடல்களை பாடி வசனங்களை வாசித்து சமாதானத்தோடு தேவ வார்த்தைகளை கேட்டு கடந்து போகும்படியா எங்களோட அசைவாடுங்க. தரையுமற்ற எங்களை தாழ்த்துகிறோம். நீங்க பெருகவும் நாங்க சிறுகவுமாய் இவை எல்லாவற்றையும் பெரிய வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.